சரோஜினி. என்ன மாமா சொல்லுங்க. சாமி நல்லா கும்பிட்டியா? கும்பிட்டேன் மாமா. சரிம்மா, என்ன வேண்டிக்கிட்டா? மாமா வேண்டிக்கிட்டது வெளியே சொன்னா பழிக்காது மாமா. அப்படியா? வெளியே சொல்ல மாட்டியோ? சொல்ல மாட்டேன். சரி, நீ தானே என்கிட்ட பேசாம உம்முன்னே இருந்தா, அப்புறம் எதுக்கு மற்ற வீட்டெல்லாம் அப்படி சொல்லியா? என்ன சொன்னேன்? நான் உங்ககிட்ட பேசாதனால தான் நீ சோகமா இருக்கேன்னு சொன்னியா? நான் அப்படிலாம் சொல்லவே இல்லை மாமா. பிறகு எதுக்கு எல்லாரும் அப்படி கேட்க? உங்க அக்காவும் அப்படிதான் சொல்லிட்டு போனவ. இல்ல மாமா, நான் அப்படி சொல்லவே இல்லை. அப்படியா? ஆமா மாமா, நான் சொல்லவே இல்லை. சரி, அந்த பக்கமா வா, கொஞ்ச நேரம் அங்க உட்காந்து பேசிட்டு போவோம். எதுக்கு மாமா? வீட்டுக்கு போலாம்ல. நீ தானே வெளியே கூப்பிட்டு போக சொல்லி ஆசைப்பட்டியா? இப்ப என்னாச்சு? கொஞ்ச நேரம் இருந்துட்டு போலான்னா வீட்டுக்கு போலாங்க. நானா? நான் எப்ப அப்படி சொன்னேன்? உங்க அக்கா அப்படி சொல்லும்போது நீ பக்கத்துல இருந்து சிரிச்சுட்டு தான் நின்னா. எங்க அம்மையும் அதே தான் காலில் கூப்பிட்டு சொல்லியவ. கிளம்புங்கன்னு சொன்னோடனே நீ தானே ஓடி போய் ரெடியாக போனா. எங்க அம்மா சொல்லி விட்டுருக்காவ, கோயிலுக்கு கூட்டிட்டு போயிட்டு கொஞ்ச நேரம் அங்க உட்காந்துட்டு மெதுவா சாப்பிட்டுட்டு எடுத்துட்டு பொறுமையா வீட்டுக்கு வந்தா போதும்னு சொன்னாவ. சாப்பிட்டுட்டா? எங்க போய் சாப்பிடணும்? அதுவா, இந்த கோயிலுக்கு பின்னால சமைக்கிற இடம் இருக்குதான். நான் அரிசி பருப்புலாம் வாங்கிட்டு வரேன், நீ சமையல் பண்ணி சாப்பிட்டுட்டு போ. இங்கயா? நானா? சும்மா சொன்னேன், ஹோட்டல்ல. வா, கொஞ்ச நேரம் அப்படி போய் உட்காருவோம். எதுக்கு இவ இப்படி இருக்கா? கேட்டே ஆகணும். முகத்துல ஒரு சந்தோஷம் இல்ல. நேத்து மட்டும் ஏன் சிரிச்சா? அவி அக்கா பக்கத்துல நின்னோன்னு சிரிச்சிருப்பாளோ? என்னன்னு போய் விசாரிச்சு ஆகணும். கணக்கெல்லாம் பார்த்தாச்சுப்பா. உனக்கு 22,000 தான் பேலன்ஸ் தர வேண்டி இருக்கு. அது அக்கௌண்ட்ல வந்துடும் 2-3 நாளுக்குள்ள. வேற எந்த செட்டில்மெண்ட்டும் கிடையாது. அவ்வளவுதான், நீ போலாம்ப்பா. அண்ணா, நான் சொல்றதை இப்பயாவது தயவு செஞ்சு கேளுங்கண்ணா. உங்களுக்கு பாசம் கண்ணை மறைக்குதுண்ணா. ஆனா உங்களோட பாசத்துக்கு தகுதியான ஆளு அவர் கிடையாதுண்ணா. அவரு கிடையாதுன்னா நீ எவரை சொல்ல வரா? அவன் என் கூட பிறந்த தம்பி. அவனை பத்தி என்கிட்ட இப்படி பேசிட்டு இருக்கா? இதெல்லாம் சரி கிடையாதுப்பா. உனக்கு என் தம்பி மேல ஏதோ ஒரு பொறாம இருக்கு. அதனாலதான் வீண் பள்ளி அவன் மேல போட்டிருக்கா. இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தா அப்புறம் நான் மனுஷனா இருக்க மாட்டேன், பாத்துக்க. உனக்கு வர வேண்டிய பணம் 2 நாள்ல வந்துடும். நீ கிளம்பி போய்கிட்டே இரு. இதுக்கு மேல நீங்க வரக்கூடாது சொல்லிட்டேன். அண்ணா, எனக்கு நீங்க வேலை தரலனாலும் பரவாயில்ல, அவர் மட்டும் நம்பாதீங்கண்ணா. அவரு நீங்க நினைக்கிற அளவுக்கு நல்லவர் இல்ல. ஆமா, அவரு நல்லவர் இல்ல, இவரு ரொம்ப நல்லவரு. எதுக்குப்பா உனக்கு என் தம்பி மேல இப்படி ஒரு பொறாம? ஓ வயசு பையன் தானே அவனும். இப்படி ஒரு ஆம்பளை பையனுக்கு ஆம்பளை பையன் பொறாம பிடிக்காது. அவனை பத்தி கூட பிறந்தவகிட்டையும் பெத்தவகிட்டையுமே வந்து போய் சொல்லியா? நாங்க எப்படிப்பா உன்னைய நம்புவோம்? வீடியோ எடுத்துட்டு வந்தானா? வீடியோ அந்த மாதிரி 1000 வீடியோவை என் தம்பி எடுத்து கட்டுவான், பாக்குறியா? இதுக்கு மேல நீ ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாது. கிளம்பி போய்கிட்டே இரு. பணம் 2 நாள்ல வரும். இதுக்கு மேல நீ எங்களுக்கு வேலைக்கு வேண்டாம். சரிண்ணா, நான் போறேன். ஆனா நான் சொன்னது அத்தனை நிஜம்ண்ணா. இது இன்னைக்கு இல்லாட்டியோ இன்னொரு நாள் கண்டிப்பா புரியும். அப்போ உங்களுக்கு நான் யாருன்னு தெரியும். நான் வரேண்ணா. அப்பா அம்மாவை மட்டும் நல்லா பாத்துக்கோங்கண்ணா. ரொம்பவே ஏமாலியா இருந்துடாதீங்க. இப்படி இருந்தீங்கன்னா எல்லாமே உங்களை விட்டு போயிடண்ணா. ஆமா, எங்களுக்கு அறிவுரை சொல்ல வந்துட்டாரு. போப்பா போ, கிளம்பு. சரிங்கண்ணா, வரேன். பெரிய ஹீரோ நினைப்பு இவனுக்கு மனசுல. இவன் அப்படியே 4 வார்த்தை நல்ல விதமா பேசிட்டா நாங்க நம்பிடுவோம். எங்க அம்மா நம்புவாவ, எங்க அப்பா நம்புவாவ. அவிய வயசானவிய நம்ம பிள்ளை மாதிரி நினைச்சுக்கிட்டியாவ. அதனால அவியல ஈஸியா ஏமாத்தியான். என்னைய ஏமாத்த முடியுமா இல்ல என் தம்பியை தான் ஏமாத்த முடியுமா? ஒரு காலத்திலேயே இவன் எங்களை ஏமாத்திக்கிட முடியாது. இவன் இங்க வந்ததுல இருந்து எனக்கும் பிடிக்கல, என் தம்பிக்கும் பிடிக்கல. அன்னைக்கே வேலையை விட்டு நிறுத்தி இருக்கணும். இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்காது. இவனால என் தம்பி வீட்டை விட்டு போயிருவேங்க. இதே மாதிரிதான் மற்ற பிரச்சனை வரும்போது இவன் தேவையில்லாம மூக்க நுழைச்சு பேசினான். அப்பவே இவன் பேச்சு எனக்கு சுத்தமா பிடிக்கல. என் தம்பி மேல அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஏதோ பொறாமையோட தான் சுத்திட்டு இருக்கான் இவன். இன்னைக்காவது இவனை வேலையை விட்டு வெளியே அனுப்புறது ரொம்ப நல்ல விஷயம். இதுக்கு மேல அவன் எங்க வேலைக்கு போறான்னு நானும் பாக்கேன். இந்த மாதிரி ஒரு இடம் இவனுக்கு இனி கிடைக்குமாக்கும்? போட்டோம் அப்பதான் இவனுக்கெல்லாம் நம்ம அருமை என்னன்னு தெரியும். உங்க எல்லாருக்கும் ஒரு விஷயம் தெரியுமா? என்ன விஷயம்க்கா? இன்னைக்கு நம்ம தோட்டத்துல வேலை செய்யறான்ல சுப்பிரமணி, அவன் காலையில வீட்டுக்கு வந்து சூரிய சரி கிடையாதுன்னு சொல்லிட்டு இருந்தான். என்னக்கா சொல்றிய? நம்ம குழந்தனையா? ஆமா, நம்ம குழந்தனை தான் சொன்னான். மைனி, என் தம்பியை பத்தி அவன் எதுக்கு குறை சொல்லியா? அவனுக்கு என்ன பிரச்சனையா? செல்லம்மா, சூரிய குழந்தை பணம் வாங்கிட்டு போய்கிட்டு இருந்தாவல்ல, எங்கேயோ பப்பா அங்கதான் போய் டான்ஸ் ஆடிட்டு கிடந்தாவலாம். ரூபாயெல்லாம் அங்கதான் கொண்டு செலவு பண்ணிருக்காராம் அப்படின்னு சுப்பிரமணி வந்து சொல்லிக்கிட்டு இருந்தான். ஆனா அதை யாருமே நம்பல. எங்க அக்கா புரிச்சு இருக்கவள உங்க அண்ணே, அவிய சத்தம் போட்டுட்டு இருந்தாவ. அதுக்கு பிறகுதான் சுப்பிரமணி ஒரு வீடியோவை காமிச்சான். அந்த வீடியோவுல சூரிய குழந்தனும் அஸ்வினும் டான்ஸ் ஆடிட்டு கிடக்காவ. அந்த இடத்த பத்தினா ஒரு மாதிரி கலரா அழகா இருக்குது. அதுக்கு பேரு பப்பா.
அங்கதான் கொண்டு போய் ரூபாய் கொடுத்து கொடுத்து டான்ஸ் ஆடியது என்னென்னமோ பண்ணிருக்காராம். இதை சுப்பிரமணி கண்டுபிடிச்சி வீடியோலாம் எடுத்து வந்து காமிச்சான். ஆனா நம்ம வீட்டுல யாருமே நம்பவே இல்லை. அது எப்படி நம்ப முடியாது? ஏதோ எடிட்டிங் என் புருஷன் சொன்னாவ. குழந்தை மாதிரியே வேற ஆளு ஆடுது, அதை தான் எடிட்டிங் பண்ணிருக்காவலாம். மைனி அப்படிதான் இருக்கும் மைனி. என் தம்பிலாம் அந்த மாதிரி வீணா ரூபாயை கொண்டு போய் எங்கேயும் செலவு பண்ண மாட்டான். சொல்லுமா, நான் அந்த வீடியோவை தெளிவா பார்த்தேன். அதுல இருக்குது உன் தம்பி தான். அவர் எப்பவுமே போடுவார்ல அதே மாதிரி சட்டை பேண்ட் தான் போட்டிருந்தாரு. வளர்த்தி கூட அவர் வளர்த்தி தான். அஸ்வினும் அப்படியே இருந்தான். ஒரு சின்ன வித்தியாசம் கூட கிடையாது. ஹைட்லயும் சரி வெயிட்லயும் சரி அப்படியே இருக்கு. இவ ரெண்டு பேரும் தான். ரெண்டு பேரும் என்ன ஆட்டம் ஆடியாவ தெரியுமா? குடிகாரனை விட மோசமான ஆட்டம் ஆடியாவ. இதுக்கு ரூபாய் செலவழிச்சிட்டு அங்க போயிருக்காவ. அப்படி என்ன ஆசை? எதுக்காக அங்க போய் கிடந்து ஆடணும்? மைனி இப்படி எல்லாம் பேசாதுங்க, அது என் தம்பியா இருக்காது. அவன் சும்மா ஏதோ போய் சொல்லியிருக்கான். ஆமா செல்லம்மா, அப்படிதான் உங்க அண்ணன் சொல்லிக்கிட்டு இருந்தாவ. உண்மையா இருக்காது. எனக்கு அது சூரிய குழந்தை மாதிரி தெரியல, எடிட்டிங் மாதிரி தான் தெரியுது. இல்ல இல்ல, அது எடிட்டிங்லாம் கிடையாது. எங்க அக்கா தெரியாம சொல்லியா? எல்லாரும் புரியாம தான் சொல்லியாவ. அதுல இருக்கிறது சூரிய குழந்தைனா அஸ்வினும் தான். ஏக்கா புஷ்பக்கா, நீங்க பாத்தீங்களோ? ஆமா, நான் பக்கத்துல இருந்து பார்த்தேன். பாக்கலனா அந்த பையனை போய் சொல்லியான்னு நம்பியிருக்கவே மாட்டேன். ஆனா அந்த வீடியோவை நான் பக்கத்துல பார்த்த உடனே எனக்கு உண்மையெல்லாம் புரிஞ்சிட்டு. இவரும் அஸ்வினும் தான் அங்க போயிருக்காவ. நம்ம வீட்டுல உள்ளவிய ஒரு ரூபாய் கூட அனாவசியமா செலவு பண்ண மாட்டாவ. ஆனா இவரு இவ்வளவு ரூபாய் வாங்கிட்டு போய் எதுக்கு வீணா ஆட்டம் போடணும்? அனாவசியமா கொண்டு போய் செலவு பண்ணிட்டு வந்திருக்காரு. இங்க பாருங்க மைனி, உங்களுக்கு தெரியுமா என் தம்பியை பத்தி? தெரிஞ்சா மட்டும் பேசுங்க. அவனே இப்பதான் தொலைஞ்சு போய் கிடைச்சிருக்கான். மறுபடியும் அவன் வீட்டை விட்டு போனான்னு ஆசைப்படுறீங்களோ? இது போலதான் முன்னாடியே ஒருக்கா நீங்க சந்தேகப்பட்டியா, பெரிய பிரச்சனையாச்சு. மறுபடியும் எதுக்கு என் தம்பி மேல சந்தேகப்படுறீங்க? இத பார்த்தா யார் வேணாலும் சந்தேகம் தான் படுவாவ. தம்பி மேல இருக்க பாசத்துல எல்லாரும் கண்மூடித்தனமா நம்புறிய. ஆனா நிஜமாலே போய் அவர் ஆட்டம் போட்டுட்டு வந்ததுதான் உண்மை. சுப்பிரமணிக்கு அவர் மேல என்ன கோவம் இருக்க போது நீயே சொல்லு. சுப்பிரமணி மோசம்னு சொல்றியோ? சுப்பிரமணி தம்பியோ ரொம்ப நல்ல பையன் தான். உன்னைய கணத்துல விழுந்து காப்பாத்திருக்காரு. இவரை நிஜமாலே அங்க பார்த்ததுனால தான் வீடியோ எடுத்துட்டு வந்திருக்காரு. அப்படி எல்லாம் பொய்யெல்லாம் சொல்லி ஆள் கிடையாது அவரு. அப்படின்னா அந்த மாதிரி இடத்துக்கு அவனும் தான் போயிருக்கான். உன் தம்பி அஸ்வின் அங்க போனதை பார்த்துட்டு தான் பின்னாடியே போயிருக்கான் சுப்பிரமணியம். அதுவும் வீடியோ எடுக்கிறதுக்குதான். அங்க போய் நின்று அத்தானுக்கு போன் பண்ணிருக்கான். போன் எடுக்கலன்னு தான் வீடியோ எடுத்தேன்னு சொல்லியா. மைனி இந்த மாதிரிலாம் நீங்க அவனுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க. அவன் சரி கிடையாது. என் தம்பி நல்ல பையன். அவன் மேல இப்படி வீண் பழி போடாதங்க. ஆமாக்கா, சுப்பிரமணி நல்லவன் கிடையாது. அவன் பேச்செல்லாம் நம்பாதுங்க. எனக்கு என்னமோ அவன் சொல்றது உண்மைன்னு தோணுது, அதனால தான் சொன்னேன். உங்களுக்கு எப்படி எப்படி தோணுதோ வச்சுக்கிடுங்க. சரோஜினி, என்ன மாமா? நான் ஒண்ணு உன்கிட்ட கேப்பேன், உண்மையை சொல்லுவியா? என்னது மாமா? என்ன உனக்கு பிடிக்குமா? எதுக்கு அப்படி கேக்குறிய? இல்ல, வந்ததுல இருந்து நான் உன்னை பார்த்துட்டு தான் இருக்கேன். எப்பவுமே சோகமா இருக்கா, இல்லைன்னா மூஞ்சி தொங்க விட்டுட்டு இருக்கா? என்னாச்சு உனக்கு? என்ன பிரச்சனை? எங்க வீட்டுல உன்னை யாரும் எதுவும் சொன்னாவளோ? இல்ல மாமா. அப்படின்னா என்ன பிடிக்கலையோ? பிடிக்கலன்னு சொல்லிடலாமா? ஆனா அக்கா ஆசுவாளே, அம்மா வேற வருத்தப்படுவா. இவர்கிட்ட இப்ப என்ன சொல்றது? சொல்லு சரோஜினி, என்ன பிடிக்கலையோ? பிடிக்கும். பிறகு எதுக்கு ஒரு மாதிரி இருக்கா? நான் கூட நீ உங்க அம்மையை பிரிஞ்சு வந்ததுனால தான் ஒரு மாதிரி இருக்கியோன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நீ இருக்கிறத பார்த்தா அப்படி தெரியலையே. என்னாச்சு? உண்மையை சொல்லு. மாமா எதுக்கு இப்படி கேக்குறிய? சும்மாதான். நீ சோகமாவே இருக்கிறது எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குது. மத்தவியெல்லாம் இதனாலதான் நம்மளை கூப்பிட்டு கூப்பிட்டு என்ன ஏதுன்னு கேட்காவ. நீ இப்படி இருக்கிறதுனால வீட்டை நான் என்ன பதில் சொல்லன்னு கூட தெரியல. உனக்கு என்ன பிரச்சனைன்னு என்கிட்ட சொன்னாதானே எனக்கு தெரியும். என்னாச்சு சரோஜினி? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா. சொல்லு. உனக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. எந்த பிரச்சனையா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, நான் சரி பண்ணிடுறேன். சொல்லு சரோஜினி. அது வந்து மாமா, இப்ப எனக்கு கல்யாணமே வேண்டான்னு தான் சொல்லிட்டு இருந்தேன். எங்க அம்மா கிட்டயும் அக்கா கிட்டயும் எவ்வளவோ சொன்னேன். ஆனா அவியதான் கேட்கவே இல்லை. ஏன் கல்யாணம் பிடிக்கல? அது தெரியாது. ஆனா எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டான்னு நினைச்சிட்டு இருந்தேன். என்ன ஒரு 5-6 வருஷம் போன பிறகு கல்யாணம் முடிச்சுக்கலாம்னு நினைச்சேன் மாமா. ஆனா அதுக்குள்ள கட்டாயப்படுத்தி உங்களுக்கு கட்டி வச்சுட்டாவ. என்னது கட்டாயப்படுத்தியா? ஆமா, எங்க அக்கா தான் சொல்ல சொல்ல கேட்காம இவரை நீ கட்டிக்கன்னு சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சுட்டா. சரோஜினி, என்ன காரணம்? எதுக்காக உனக்கு கல்யாணம் பிடிக்கல? அது தெரியாது. ஆனா இப்ப கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம்னு நினைச்சிட்டு இருந்தேன் மாமா. ஆனா எங்க அம்மையும் அக்காவும் தான் வயசாயிட்டு கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லிட்டாவ. இவ்வளவுதானா? ஆமா. வேற எதுவும் இல்லையே? இல்ல. இதுக்கு எதுக்கு சோகமா இருக்கணும்? நீ பாட்டுக்கு சந்தோஷமா இருக்க வேண்டியதானே. வீட்டுல இருக்க வீட்டையாவது நல்லா பேசலாம்ல. உனக்கு கல்யாணம் பிடிக்கல, என்ன பிடிக்கல, அப்படிதானே? அப்படி இல்ல, கல்யாணம் வேண்டாம்னு நினைச்சேன். டக்குன்னு கல்யாணம் பண்ணிட்டு உங்க வீட்டுக்கு வந்த உடனே எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா
இதுல கஷ்டப்பட என்ன இருக்கு? கல்யாணம் என்னைக்குனாலும் முடிக்கிறது தானே. இப்ப கல்யாணம் முடிக்கலனாலும் கொஞ்சம் வருஷம் கழிச்சுனாலும் கல்யாணம் முடிச்சு வைக்க தானே போறவே. அதை இப்பயே முடிச்சாச்சு, நம்ம பாட்டுக்கு சந்தோஷமா வாழ்வோம்னு நினைக்க வேண்டியதானே. எனக்கு பிடிக்கல. சரி, உனக்கு பிடிக்கலன்னா கல்யாணத்துக்கு முன்னாடியே என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல. இல்லைன்னா எங்க அம்மாட்டையாவது ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல. நான் அன்னைக்கு உன்னை பார்க்க கல்யாணத்துக்கு முன்னாடி உங்க வீட்டுக்கு வந்தேன்ல, நீ காப்பி கொண்டு வரும்போதாவது உங்களை எனக்கு பிடிக்கலன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. நானே கல்யாணம் வேண்டான்னு நிறுத்திருப்பேன். எதுக்காக இப்படி பண்ணா? எதுக்காக சொல்லாம மனசுக்குள்ளே மறைச்சு வச்சிருந்தா? இப்ப பாரு, எனக்கும் கஷ்டம், எங்க வீட்டுல இருக்கவங்களுக்கும் கஷ்டம், உனக்கும் இதால கஷ்டம். இப்ப என்ன பண்றது சரோஜினி? தெரியல. சரி, பிடிக்கலன்னா டைவர்ஸ் பண்ணிடலாமா? வேண்டாம், எங்க அக்கா இனி கொன்னே போட்டுருவா. எங்க அம்மா இனி வீட்டுல சேர்க்க மாட்டா. அதுக்காக பிடிக்காத வாழ்க்கையை வாழ முடியுமா? சொல்லு சரோஜினி, நல்லா யோசிச்சு சொல்லு. எனக்கு சொல்ல தெரியல. சரி, வீட்டுக்கு போய் நல்லா யோசி. ஆனா வீட்டுல இருக்க வீட்டை பேசாம இருக்க கூடாது. இங்க பாரு, நான் உன் பக்கத்திலே வரமாட்டேன். வீட்டுல இருக்கவங்களுக்காக நீ என் பொண்டாட்டி மாதிரி நடி. அப்புறம் நான் சொன்ன விஷயத்த நீ யோசிச்சு சொல்லு. சரி. இங்க பாரு, என்னையாது சிரிச்சு சந்தோஷமா இரு. நான் தான் உனக்கு பிடிக்கலன்னா டைவர்ஸ் பண்ணிடலான்னு சொல்லியல்ல. இனி இதை நினைச்சு வருத்தப்படாண்டா, சரியா? சரி மாமா. வீட்டுக்கு போமா இல்ல ஹோட்டலுக்கு போலாமா? ஹோட்டலுக்கு வேண்டாம் மாமா, வீட்டுக்கு போலாம். நம்ம உடனே போனா எங்க அம்மா வருத்தப்படுவாவ. அதனால ஹோட்டல்ல போய் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சே போலாம். சரி. ஆமா அஸ்வினு, அவன் நம்ம ஆடுறதான் வீடியோ எடுத்திருக்கான். அந்த நேரத்துக்கு அவன் அங்க எப்படி வந்தான்னு எனக்கும் தெரியல. அப்போ அவன் நம்மள ஃபாலோ பண்ணிட்டே இருந்திருக்கான்டா. நம்ம தான் எதுவுமே கண்டுக்காம ஜாலியா இருந்திருக்கோம். தினமும் அவன் நம்மள நோட் பண்ணிட்டே இருந்திருக்கான். ஏதோ ஒரு விதத்துல அவனுக்கு நம்ம மேல டவுட் வந்துருச்சுடா. அதனாலதான் அவனுக்கு ஃப்ராடுன்னா. அப்புறம் எனக்கும் அந்த பொண்ணுக்கு எப்படி கல்யாணம் நடக்குதுன்னு பாப்போம்னா. என்னை பத்தி ஏதோ ஒரு விஷயம் அவனுக்கு தெரிஞ்சிருக்குடா. அதனாலதான் அவன் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். தெரியல அஸ்வின், எப்படியோ மோப்பம் முடிச்சிருக்கான். ஃபர்ஸ்ட் நீ என்னை சந்துருன்னு கூப்பிடுறத ஸ்டாப் பண்ணுடா. சூர்யானே கூப்பிடு. இப்படி நீ கூப்பிடுறத வச்சு கூட அவனை கண்டுபிடிச்சிருக்கலாம். பரவாயில்ல, இனி சொல்லாத. நான் இனி சந்துரு கிடையாது, சூர்யா. சூர்யா மட்டும்தான். அஸ்வினு, நீ கதிர்கிட்ட ஏதாவது சொன்னியா? அவன் ஏதாவது வந்து உன்கிட்ட கேட்டானா? நீங்க ரெண்டு பேரும் இப்ப பேசிக்கிறதே இல்லையா? என்னது, அவனே வந்து பேசிட்டு போனானா? அஸ்வினே, நீ அவங்கிட்ட இனி பேசாத. அவங்கிட்ட பேசுறதையும் நிறுத்து. ஏன்னா அவனும் இவனும் ஃப்ரெண்டு தான். அப்படி இருக்கும்போது சின்னதா உனக்கு கிடைச்சா கூட மோப்பம் முடிச்சிருவானுங்க. அஸ்வினு, அவன் வீடியோ எடுத்ததை பார்த்தா யதார்த்தமா வந்து எடுத்த மாதிரி எனக்கு தெரியல. வேணும்னே பிளான் பண்ணி பண்ணிருக்கான்டா. நம்ம எங்க போறோம் என்ன பண்றோம் நோட் பண்ணிட்டே இருந்திருக்கான். நம்ம தான் அவனை நோட் பண்ணாம விட்டுட்டோம். இதுக்குதான் நேத்து போக வேண்டாம் நான் உன்கிட்ட சொன்னேன். நீ தான் கேட்க மாட்டேன்னுட்டா. எதுக்குடா இப்ப அவசரப்படுற? போனா நம்ம கையில இருந்தா என்ன வேஸ்டாவா போயிரும். அக்கௌண்ட்ல போட்டு வைப்போம். மொத்த சொத்தம் முதல்ல நம்ம கைக்கு வரட்டும். அதுக்கப்புறம் என்னெல்லாம் அனுபவிக்கணும்னு தோணுதோ அனுபவிப்போம்டா. நம்மளுக்கு என்ன வயசு ஆயிருச்சு. பண்ணுவோம், என்ஜாய் பண்ணுவோம். ஆனா இப்ப இல்ல, கொஞ்சம் பொறுமையா என்ஜாய் பண்ணுவோம். அஸ்வினு, இதுக்கு மேல யார்கிட்டயும் எதை பத்தியும் சொல்லாத. எதுவா இருந்தாலும் மனசுக்குள்ளே வச்சுக்கோ. வெளியே ஏதாவது லீக் ஆச்சு ஃப்ரெண்டுன்னு கூட பார்க்க மாட்டேன். ஆமாண்டா, எனக்கு இந்த சொத்து முக்கியம், அப்புறம் அந்த பொண்ணு முக்கியம். இந்த ரெண்டுக்கும் யாரால எதனால பிரச்சனை வந்தாலும் சரி, அதுக்கப்புறம் நான் சும்மா விட மாட்டேன். அது நீயாவே இருந்தாலும் சரி. பொண்ணாம இருக்க வரைக்கும் நல்லது. அந்த சுப்பிரமணி எனக்கு பிடிச்ச பொண்ணை லவ் பண்றான் போல. அதனாலதான் என் பின்னாடியே சுத்தி சுத்தி நான் என்ன தப்பு பண்றேன்னு கண்டுபிடிக்கிறான். இதுக்கு மேல அவன் கண்டுபிடிக்கிற அளவுக்கு நம்ம கேர்லெஸ்ஸா இருக்க கூடாது. டேய், இப்பதான் சொன்ன பேரை சொல்லாதேன்னு. சூர்யா. சூர்யா மட்டும்தான். இதுக்கு மேல அவனுக்கும் சரி இந்த வீட்டுல உள்ளவங்களுக்கும் சரி எந்த டவுட்டும் வந்துடக்கூடாது. ஆனா
அவங்களுக்கு மட்டும் இந்த வீட்டுல ஆரம்பத்துல இருந்தே என் மேல டவுட் இருந்துட்டு தான் இருக்கு. அதுக்காக தான் நான் அன்னைக்கு வீட்டை விட்டு வெளியே போற மாதிரி நடிச்சேன். இன்னைக்கும் அப்படி சொன்ன உடனே தான் எல்லாரும் அமைதியா இருந்தாங்க. ஆனா அவங்க நம்புறதுக்கு இது மட்டும் பத்தாதுன்னு எனக்கு தெரியும். இன்னும் பெருசா ஏதாவது பண்றேன், அப்பதான் இந்த குடும்பத்துல உள்ளவங்க நீ முழுசா நம்புவாங்க. அதுக்கு அவசியமே வராது. அண்ணன் என் மேல முழு நம்பிக்கையோட இருக்காரு. அவர் இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்க வரைக்கும் என்னை யாரும் அசைக்க முடியாதுடா. நான் தப்பே பண்ணாலும் அவர் என்னை காப்பாத்திடுவாரு. அதுவும் சரிதான் அஸ்வினு. சீக்கிரமா இந்த சொத்தை எழுதி வாங்க பாக்கணும். அப்பதான் நிம்மதியா வாழ முடியும். சரி, நான் எப்படி செய்ய முடியும்? அவன் சம்பளத்துக்காக வேலை செஞ்சுட்டு இருக்கான். அந்த வேலையை போய் என்னால செய்ய முடியுமா? அவரை தூக்கணும், கழுவணும், படுக்க வைக்கணும், சாப்பாடு அள்ளி பாயில கொடுக்கணும். இதெல்லாம் என்னால செய்ய முடியாது. ஏன் அவங்க பசங்களே செய்ய முடியாம தான் வேலைக்காரங்க வச்சிருக்காங்க. செய்யறேன் அஸ்வினு, இனி செய்யறேன். சொத்து வரணும்னா நான் என்ன வேணாலும் செய்வேன். அதுல ஒண்ணுன்னு நினைச்சுக்கிட்டு செய்யறேன். என்னைக்கு முழு சொத்தம் என் கைக்கு வருதோ அதுக்கப்புறம் இந்த வீட்டுல ஒருத்தரும் இருக்க முடியாது.